Welcome to enlighten class. நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I feel so good. I feel so good அப்படின்னு சொல்லணும். ஐனா நான், feel அப்படின்றது உணர்றது. உணர்கிறேன் அப்படின்னு present formல இருக்கு. soனா மிகவும், goodனா நல்லா, நன்றாக அப்படின்ற அர்த்தம் வரும். எனக்கு மயக்கம் வருது அப்படி இல்லைனா எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு I feel dizzy. I feel dizzy அப்படின்னு சொல்லணும். dizzyனா மயக்கம், தலை சுத்துறதுக்கு மயக்கத்துக்கு இங்கிலீஷ்ல dizzy அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஏன் லேட்டா வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு why are you late? Why are you late அப்படின்னு கேட்கணும். whyனா ஏன், அது ஒரு WH வேர்டு. புக்கு டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு the book is in the desk. the book is in the desk அப்படின்னு சொல்லணும். the bookன்றது புத்தகத்தை குறிக்குது. isனா உள்ளது அப்படின்ற அர்த்தம் வரும். in the desk அப்படின்றது அந்த மேஜைக்கு உள்ள இருக்கு, உள்ள இருக்கிறதுனால இந்த டெஸ்க். இதுவே மேஜைக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா on the desk இல்லைன்னா on the table அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்க் டேபிள் ரெண்டுமே வந்து மேஜையை குறிக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல tell me now. tell me now அப்படின்னு சொல்லணும். tellனா சொல்லுங்க அப்படின்ற அர்த்தம் வரும். மீனா என்னிடம், என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். nowனா இப்பொழுது, இப்ப அப்படின்னு வரும். எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு how did it happen? how did it happen அப்படின்னு கேட்கணும். howனா எப்படி, happen அப்படின்றது நடந்தது, அதாவது did சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது past tenseல நடந்தது அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. itனா அது அப்படின்னு வரும். எப்படி அது நடந்தது அப்படின்னு கேட்போம் இல்லையா, இல்லைன்னா எப்படி நடந்ததுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு how did it happen அப்படின்னு சொல்லணும். எது சரியானது அப்படின்னு கேட்போம் இல்லையா, எது கரெக்ட், எது சரி அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு which is correct. which is correct அப்படின்னு கேட்கணும். whichனா எது, கரெக்ட்னா சரி அப்படின்ற அர்த்தம் வரும். பயனற்ற மனிதர், அதாவது யாரையாவது பார்த்து சொல்லுவோம் இவரால எந்த பிரயோஜனமும் இல்லை, நோ யூஸ், எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல அந்த மாதிரி பர்சனை சொல்றதுக்கு யூஸ்லெஸ் ஃபெல்லோ. யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லணும். யூஸ்னா பயன், அதுவே யூஸ்லெஸ் அப்படின்னு சேர்ந்து வரையில பயனற்ற அப்படின்ற அர்த்தம் வந்துடும். ஃபெல்லோனா மனிதரை குறிக்குது, பர்சனை குறிக்குது. அது அவருக்கானது அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படி இல்லைன்னா அது அவருடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல it is for him. it is for him அப்படின்னு சொல்லணும். itனா அது, for him அப்படின்றது வந்து அவருக்கானது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா விளக்கம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அது என்னன்னு நான் சொல்கிறேன், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு I am here to explain. I am here to explain அப்படின்னு சொல்லணும். I am here அப்படின்னா நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே வந்திருக்கேன். இந்த சென்டென்ஸை பொறுத்த மட்டுக்கு ரெண்டுக்குமே I am here தான் சொல்லணும். I am here to explain, நான் இங்கே வந்திருக்கேன் எதுக்கு, to explain விளக்கம் கொடுக்கறதுக்கு அப்படின்ற அர்த்தம் வந்துடும். ஸோ நான் இங்கு விளக்க வந்துள்ளேன் அப்படின்றதுக்கு I am here to explain அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். நம்ம இங்கிலீஷில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறதுக்கு நமக்கு முதல்ல அதில் நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழில் நாம் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தமிழில் உள்ள சொற்களுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் அதை பேச வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய வேர்ட்ஸை கற்றுக்கோங்க. நம்ம டெய்லி பார்க்குற சென்டென்ஸில் ஒவ்வொரு வேர்ட்லையும் என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் சொல்கிறத கவனித்து அதை திரும்ப கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சென்டென்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ சீக்கிரமாக நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கிலீஷ் பேசிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.